இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பசங்கள ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டீங்களா? அவங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கலையே. என்னாச்சு ராத்தோட் சார், டல்லா இருக்கீங்க? பசங்க அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? இல்லம்மா, அவங்க அம்மாவை நினைச்சு அப்பாவை கவலைப்படாம பாத்துக்குங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. வயசுக்கு மீறிய பாரத்தை சுமந்துகிட்டு இருக்காங்கம்மா. இந்த வயசுல அம்மா மடியில அப்பா தோல்ல சாஞ்சு சந்தோஷமா வாழ வேண்டியவங்க அம்மா இல்லைங்கிற வேதனையோட அப்பா என்ன ஆவாரோங்கிற பயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சாமி நிஜமா சதிகாரம் தாமா. இந்த வீட்டுக்கு வந்த கஷ்டம் குடிச்ச கிரகணம் எப்ப விட்டு தொலையுமோ. இந்த வீட்டுல இருக்கவங்க முகத்துல சிரிப்பு, மனசுல சந்தோஷம் என்னைக்கு நிறைச்சு பார்க்க போறோம். ராத்தோட் சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்னன்னு கேளுமா சொல்றேன். மனோகரி மேடமுக்கும் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? மேடம் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அவங்க எதுக்காக இந்த வீட்லயே இருக்கிறாங்க? சாரும் கூட ஏன் அவங்களை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு? எதுக்காக அவங்க மத்தவங்க வீட்ல இருந்து உரிமை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க? ஆமாமா, அவங்கள இப்ப இல்ல எப்பவுமே என்னால புரிஞ்சுக்க முடியல. அம்மாவுக்கு கல்யாணம் ஆன புதுசுல நல்லா தான் இருந்தாங்க. ஆனா எப்பவும் அவங்கள சுத்தி ஒரு பொறாமை எண்ணம் இருக்கிற மாதிரியே இருக்கும். மகளே, என்ன மகளே இதெல்லாம்? உனக்கும் 5 வருஷமா அந்த பாலகி எங்க போனா, என்ன பண்றா, என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியாதா? தெரியாது குப்தா. திடீர்னு எங்கேயோ போயிட்டா. எங்க போனானே தெரியல. வார்டனு, எங்க ஃப்ரெண்ட்ஸ, ஆசிரமத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் பேசி அவளை பத்தி என்கொயரி பண்ண. எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஆனா காணாம போனவங்கள நம்ம தேடலாம். யாரு கண்ணுக்கும் படக்கூடாதுன்னு போனவங்கள நம்ம எப்படி தேட முடியும்? ஓ, 5 வருஷமா கண்டே பிடிக்க முடியாம போன பாலகி திரும்ப வந்துட்டாளா? எங்க இருந்தா என்ன பண்ணான்னு யாருக்குமே தெரியாதா? இருந்தாலும் அந்த பாலகி உண்மைய மறைக்கணும்னு எதுக்காக நினைச்சுக்கிட்டு இருக்கா? சொல்லக்கூடாது, யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்ற அளவுக்கு அந்த 5 வருஷத்துல அப்படி என்ன நடந்திருக்கும்? என்ன பிளானிங்? மனுஷங்களை மயக்கணும்னா உங்களுக்கு அப்புறமா தான் எல்லாருமே. இந்த ஃப்ளோ இப்படி கண்டினியூ ஆச்சுன்னா வீட்ல இருக்கிறவங்க அருந்ததி மேடம மறக்கிறதுக்கு ரொம்ப நாள் தேவைப்படாதுமா. இப்பதானடி என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். இப்பத்துல இருந்த அமர் கூட எனக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என்ன நிறுத்துறதுக்கு யாராலையும் முடியாத. உங்களுக்கு குறுக்க யார் நிக்க போறாங்க? எனக்கு என்னவோ இப்பவே பிப்பி பி டும் 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 கல்யாண கெட்டி மேல எனக்கு கேக்குதுங்கம்மா.
அம்மா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? என்னாச்சு உங்களுக்கு? எதுக்குடி அப்படி கேட்ட? உங்க கால் வரல பாருங்கம்மா. அது கல்யாண பொண்ணுங்க தான் காலுக்கு மெட்டி போடுவாங்க. உங்க கால் விரல்ல மெட்டி போட்டதுக்கான அடையாளம் இருக்குமா? உங்களுக்கு கல்யாணம் ஆனாதானே மெட்டி போட முடியும். அதனால தாம்மா கேட்டேன். என்னம்மா ஆச்சு? ஐயோ அம்மா. என்ன விட்டுருங்கம்மா. தப்பா பேசுறத என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா ப்ளீஸ் அம்மா, ப்ளீஸ் 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 அம்மா, தப்பா பேசுறத மன்னிச்சிருங்கம்மா. அம்மா ப்ளீஸ் அம்மா, என்ன விட்டுருங்கம்மா. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? தாத்தா, என்ன சாப்பிடாம போற மாதிரி இருக்கு? அது வந்து அது ஒன்றும் இல்லைம்மா, தாத்தாவுக்கு பசிக்கல. காலையில எப்பயோ சாப்பிட்டிருப்பீங்க, இப்ப வரைக்கும் எப்படி பசிக்காம இருக்கும்? வயசானா பசிச்சாலும் பசிக்கலனாலும் டைம்க்கு சாப்பிட்டே ஆகணும். என்னங்க தாத்தா, பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிக்காத ஃபுட் இருக்கா? அப்போ என் லஞ்ச் நீங்க சாப்பிடுங்க, உங்க லஞ்ச் நான் சாப்பிடுறேன். இல்லம்மா,